பகவத்கீதையோட அத்தனை அத்தியாயங்களுக்கும் நடுவுல இந்த 11வது அத்தியாயம் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை. இதுவரைக்கும் கிருஷ்ணர் வார்த்தைகளாலேயே தன்னோட பெருமைகளையும் சக்தியையும் விபூதிகளையும் அர்ஜுனனுக்கு விவரிச்சுட்டு இருந்தாரு. 10வது அத்தியாயத்தோட கடைசியில இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் என்னோட ஒரு சின்ன துளி சக்தியால நான் தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொன்ன அந்த நிமிஷம் அர்ஜுனனோட மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய தாகம் பிறந்துருச்சு. வார்த்தைகளால கேட்ட அந்த பிரம்மாண்டத்தை இப்போ நேர்ல பார்க்கணுங்கிற அந்த பேராவல் அவனுக்குள்ள எட்டி பார்க்குது. அவனோட அறியாமை மயக்கம் எல்லாமே நீங்கிடுச்சு. ஆனா அவனோட கண்கள் அந்த மகா சக்தியை தேடி தவிக்குது. இந்த இடத்துல அர்ஜுனன் ரொம்ப பணிவா உருகி கேட்கிற ஸ்லோகம் இதோ. ஏவமேத தியடா தத்துவம் ஆத்மானம் பரமேஸ்வரா திருஷ்டுமிச்சாமி தே ரூபம் ஐஸ்வரம் புருஷோத்தமா. இதோட ஆழமான அர்த்தம் என்னன்னா, புருஷோத்தமரே, பரமேஸ்வரா, உன்னை பத்தி நீ எப்படி சொன்னியோ அது அத்தனையும் அப்படியே முற்றிலும் உண்மைதான். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா ஐஸ்வர்யம் நிறைந்த பிரம்மாண்டமான உன்னுடைய அந்த தெய்வீக வடிவத்தை என் கண்களால நேரடியா காணணும்னு என் மனசு ஏங்குது. அர்ஜுனன் இங்கே கிருஷ்ணரை வெறும் நண்பனா மட்டும் பார்க்கல, மொத்த பிரபஞ்சத்தோட அதிபதியா உணர்ந்துட்டான். அதனாலதான் அவனோட குரல்ல இப்போ அந்த நடுக்கமும் பக்தியும் கலந்திருக்கு. தொடர்ந்து அர்ஜுனன் அடுத்த ஸ்லோகத்துல கேக்குறான், மன்யசே யதி தத் சக்யம் மயா திருஷ்டுமிதி பிரபோ யோகேஸ்வரா ததோ மேத்வம் தர்சயாத்மானம் அவ்யயம். பிரபோ, யோகேஸ்வரா, உன்னோட அந்த அழிவற்ற வடிவத்தை என்னால பார்க்க முடியும்னு நீ நினைச்சா, உனக்கு தகுதி இருக்குன்னு தோணுனா உன்னுடைய அந்த விஸ்வரூபத்தை எனக்கு காட்டியருள். அர்ஜுனன் இங்கே ஒரு சீடனா ஒரு பக்தனா முழுசா சரணடைஞ்சு நிக்கிறான். அவங்கிட்ட எந்த அகங்காரமும் இல்ல. எனக்கு காட்டு அப்படின்னு அவன் அதிகாரமா கேட்கல. உனக்கு சம்மதம்னா எனக்கு அந்த தகுதி இருந்தா காட்டு அப்படின்னு தன்னோட சிறுமையை உணர்ந்து கேட்கிறான். இந்த தருணத்தை ஒரு 3ஆம் நபர் பார்வையிலிருந்து கவனிச்சு பார்த்தா அந்த போர்க்களத்துல ஒரு மிகப்பெரிய நிசப்தம் நிலவறது புரியுது. சுத்தி கோடிக்கணக்கான வீரர்கள் நின்னுகிட்டு இருக்காங்க. ஆயுதங்களோட சத்தம் கேக்குது. ஆனா இந்த 2 பேருக்கு நடுவுல நடக்கிற அந்த உரையாடல் ஒரு உன்னதமான ஆன்மீக உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. குருவோட முகத்துல ஒரு கம்பீரமான புன்னகை தவிருது. சீடனோட முகத்துல கண்ணுக்கு தெரியாத அந்த பரம்பொருளை எப்படியாவது தரிசிச்சிடணுங்கிற அந்த ஏக்கம் அப்பட்டமா தெரியுது. மனித எல்லைகளுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆன்மா எல்லையற்ற அந்த மகா சக்தியை தொடத் துடிக்கிற ஒரு வரலாற்று தருணம் அது. அர்ஜுனனோட இந்த ஆவலுக்கு பின்னாடி எந்த ஒரு சுயநலமும் இல்ல. அவன் ஏதோ ஒரு மேஜிக் பார்க்கணும்னு நினைக்கல. இதுவரைக்கும் தான் உணர்ந்த ஞானம் தான் கண்ணு முன்னாடி வடிவமா வந்து நிக்கணும்னு ஆசைப்படுறான். கிருஷ்ணரும் அவனோட தூய்மையான பக்தியை புரிஞ்சுக்கிறாரு. ஆனா ஒரு சாதாரண மனுஷனோட கண்ணால எப்படி அந்த பேரொளியை பார்க்க முடியும்? அதுக்கு கிருஷ்ணர் என்ன பண்ண போறாரு? அந்த தெய்வீக தருணத்தோட ஆரம்பத்தை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனனோட அந்த உன்னதமான சரணாகதியை கேட்டதும் கிருஷ்ணர் தன்னோட உபதேசத்தை தொடங்குறாரு. அவரோட முகத்துல இருக்கிற அந்த புன்னகை இப்போ ஒரு பிரம்மாண்டமான எனர்ஜியா மாற ஆரம்பிக்குது. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, நீ எதை பார்க்கணும்னு ஆசைப்படுறியோ அது சாதாரணமானது இல்ல. இப்போ பாரு, என்னோட நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான விதவிதமான திவ்யமான வடிவங்களை, பல வண்ணங்கள்ல பல அமைப்புகள்ல இருக்கிற என் தோற்றங்களை இப்போ நீ பார்க்க போற அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம் இதோ. பஸ்யமே பார்த்த ரூபாணி சதசோத சஹஸ்ரசஹ நானாவிதானி திவ்யானி நானாவர்ணாக்ருதீனி ச. தொடர்ந்து கிருஷ்ணர் பிரபஞ்சத்தோட அத்தனை ரகசியங்களையும் தான் உடம்புக்குள்ள காட்ட போறதா சொல்றாரு. ஆதித்யர்கள், வசுக்கள், ருத்ரர்கள், அஸ்வினி தேவர்கள், மருத்துக்கள்னு இதுவரைக்கும் எவராலும் பார்க்கப்படாத கேட்கப்படாத எத்தனையோ அதிசயங்களை ஒரே இடத்துல காட்ட போறதா விவரிக்கிறாரு. ஆனா அங்கதான் ஒரு மிகப்பெரிய பிராக்டிக்கல் ப்ராப்ளம் வருது. கிருஷ்ணர் அந்த ரகசிய ஸ்லோகத்தை உடைக்கிறாரு. நது மாம் சக்கியசே திரஷ்டுமனே நைவ ஸ்வசக்ஷுஷா திவ்யம் ததாமி தே சக்ஷுஹு பஸ்யமே யோகமைஸ்வரம். இதோட அர்த்தம் ரொம்ப ஆழமானது. அர்ஜுனா, உன்னோட இந்த சாதாரண ஊன கண்களால என்னோட இந்த விஸ்வரூப வடிவத்தை காண முடியாது.
ஏன்னா மனித கண்களுக்கு ஒரு லிமிட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட வெளிச்சத்துக்கு மேல போனா கண்ணு கூசும், இருட்டுல கண்ணு தெரியாது. ஆனா ஏன் வடிவம் அண்ட சராசரங்களையும் தாண்டியது. அதனால உனக்கு நான் திவ்ய சக்ஷு அப்படின்னு சொல்லப்படுற ஞான கண்ணை தாரேன். இப்ப பாரு என்னோட ஈஸ்வர யோக சக்திய. இந்த இடத்துல தான் அந்த மகா சக்தி அர்ஜுனனுக்குள்ள பாயுது. ஞானக்கண் அப்படிங்கிறது ஏதோ மூணாவதா ஒரு கண்ணு நெத்தியில முளைக்கிறதில்ல. அது ஒரு உள்நோக்கிய பார்வை, ஆன்மீக விழிப்புணர்வு, மனித எல்லைகளை தாண்டி பார்க்கிற ஒரு அதீத ஆற்றல். நம்ம புலன்களால எதை அறிய முடியாதோ அதை ஆன்மாவால அறிய வைக்கிற ஒரு சக்தி தான் அந்த திவ்ய சக்ஷு. அத கிருஷ்ணர் தான் அருளால அர்ஜுனனுக்கு தாரேன்னு சொன்ன உடனே அந்த போர்க்களமே ஒரு புது பரிமாணத்துக்கு மாறுது. இத உன்னிப்பா கவனிச்சோன்னா குரு தான் கைகளை உயர்த்தி அந்த சீடனோட புத்தியையும் ஆன்மாவையும் திறக்கிற அந்த தருணம் அப்படியே கண் முன்னாடி வந்து நிற்கும். நம்ம அகக்கண்ணுல ஏதோ ஒரு பேரொளி தோன்றுவது போல இருக்கு. இதுவரைக்கும் சுத்தி இருந்த தேர்கள், குதிரைகள், வீரர்கள் எல்லாமே மறைஞ்சு ஒரு மகா சூன்யத்துக்கு நடுவுல ஒரு மகா வெளிச்சம் உருவாகிற மாதிரி ஒரு அதிர்வு அங்கே ஏற்படுது. மனித அறிவோட எல்லைகள் அத்தனையும் தகர்ந்து காலமும் வெளியும், ஸ்பேஸ் அண்ட் டைம் ஒன்னா கலக்கிற ஒரு தரிசனம் அங்க தொடங்க போகுது. அர்ஜுனன் இப்போ ஒரு சாதாரண போர் வீரன் கிடையாது. அவன் பிரபஞ்சத்தோட மொத்த ரிமோட் கண்ட்ரோலையும் நேரடியா பார்த்த போற ஒரு சாட்சியா மாறிட்டான். அவனுக்கு கிடைச்ச அந்த ஞான கண்ணால அவன் முதல்ல என்ன பார்க்கறான்? அந்த விஸ்வரூபத்தோட ஆரம்ப வெளிச்சம் எப்படி இருந்தது? 1000 சூரியன்கள் ஒன்னா உதிச்சா எப்படி இருக்கும்? அந்த பேர் அதிர்வை அடுத்ததா முழுமையா உணர்வோம். கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த ஞான கண்ணை கொடுத்த உடனே என்ன நடந்ததுங்கிறத இப்போ சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு விவரிக்கிற மாதிரி கீதையில ஸ்லோகங்கள் வருது. சஞ்சயனும் தூரத்துல உட்கார்ந்து ஞான கண்ணால தான் இதை பார்த்துட்டு இருக்கான். அந்த விஸ்வரூபத்தோட பிரகாசம் எப்படி இருந்ததுன்னு சஞ்சயன் விவரிக்கிற அந்த ஸ்லோகம் உலக புகழ் பெற்றது. அந்த ஸ்லோகம் இதோ: திவி சூரிய சஹஸ்ரஸ்ய பவேத் யுகபதுத்திதா யதிபா சத்ருசி சா ஸ்யாத் பாஸ் தஸ்ய மகாத்மனஹ. இதோட அர்த்தத்தை கேட்கும் போதே உடம்பு சிலிர்க்கும். ஒரே சமயத்துல ஆகாயத்துல 1000 சூரியன்கள் ஒன்னா உதிச்சு அத்தனை சூரியன்களோட ஒளியும் ஒன்னா கலந்தா எப்படி ஒரு பிரகாசம் இருக்குமோ அப்படி இருந்தது அந்த மகாத்மாவான விஸ்வரூபத்தோட ஒளி. கொஞ்சம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இல்ல? ஒரு சூரியனோட ஒளியையே நம்மால நேர்ல பார்க்க முடியாது, கண்ணு பழுதாயிடும். அப்போ 1000 சூரியன்கள் ஒன்னா உதிச்சா அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும்? அந்த ஒளியோட வடிவம் தான் கிருஷ்ணர். தொடர்ந்து சஞ்சயன் சொல்றான்: தத்ர ஏகஸ்தம் ஜகத் கிருத்ஸ்னம் பிரவிபக்தம் அநேகதா அபஸ்யதே தேவதேவஸ்ய ஷரீரே பாண்டவஸ்ததா. அந்த தருணத்துல பாண்டவனான அர்ஜுனன் அண்ட சராசரங்கள் அத்தனையும் பலவாறாக பிரிந்திருந்த இந்த மொத்த உலகத்தையும் தேவதேவனான கிருஷ்ணரோட அந்த ஒரே உடம்புக்குள்ள ஒன்னா அடங்கி இருக்கிறத பார்த்தான். அதாவது தனித்தனியா தெரிகிற பூமி, ஸ்வர்க்கம், நரகம், கோடிக்கணக்கான ஜீவராசிகள் எல்லாமே அந்த ஒரு உடம்புக்குள்ள சின்ன சின்ன துகள்கள் மாதிரி மிதந்துட்டு இருக்கு. இந்த விவரிப்பை கேட்கும்போதே நமக்கே மெய்சில் இருக்குது. அந்த போர்க்களத்துல அர்ஜுனன் எப்படி நின்னுட்டு இருக்கான்னா, அவனோட உடம்பு முழுக்க ஆச்சரியத்தால மயிர்களெல்லாம் குத்திட்டு நிக்குது. விஸ்மயா விஷ்டோ ஹிருஷ்டரோமா. அவன் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் தன் தலைய தாழ்த்தி பயபக்தியோடு கைகளை கூப்பி அந்த பேரொளிக்கு முன்னால தலை வணங்கி நிக்கிறான். அவனால ஒரு வார்த்தை கூட பேச முடியல. அந்த அளவுக்கு அந்த பிரம்மாண்டம் அவனோட அறிவை, மனசை, உடம்பை அமுக்கிடுச்சு. அந்த தருணத்தை பார்த்தா பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய எனர்ஜிக்கு முன்னாடி ஒரு சாதாரண மனிதன் எவ்வளவு சின்னவனா ஒரு அணு மாதிரி நிக்கிறான்ங்கிறது புரியும். அர்ஜுனன் வச்சிருந்த காண்டீவவில் அவனையே அறியாம கை தவறி விழுந்திருக்கும். அவனோட அத்தனை உலக பற்றுகளும் கவலைகளும் அந்த பேரொளியில கருகி போயிருக்கும். சுத்தி இருக்கிற உலகம் முழுக்க அந்த ஒரு வடிவமே நிறைஞ்சிருக்கு. ஆனா அர்ஜுனன் வெறும் வெளிச்சத்தை மட்டும் பார்க்கல. அந்த வடிவத்துக்குள்ள எத்தனையோ முகங்கள், எத்தனையோ கைகள், எத்தனையோ கண்கள். அந்த பிரபஞ்ச வடிவத்தை அர்ஜுனன் தன் சொந்த குரல்ல எப்படி விவரிக்கிறான்? அவன் வாய் திறந்து என்ன பேச போறான்? அத அடுத்ததா ரொம்ப ஆழமா பார்ப்போம்.
அர்ஜுனன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தன் நிலைக்கு வந்து தன் கண்ணு முன்னாடி விரிஞ்சு நிக்கிற அந்த பேரதிசயத்தை தன் சொந்த குரல்ல விவரிக்க ஆரம்பிக்கிறான். அவனோட குரல் நடுங்குது, பற்கள் கிடுகிடுன்னு ஆடுது. ஆனா அவனுக்குள்ள இருக்கிற அந்த ஆன்மீக தாகம் அந்த வடிவத்தை அப்படியே வார்த்தைகளா மாத்துது. அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம் இதோ: பஸ்யாமி தேவாம்ஸ்தவ தேவ தேஹே சர்வாம்ஸ்ததா பூத விசேஷ சங்கான் பிரம்மாணமீசம் கமலாசனஸ்தம் ரிஷீம்ஸ்ச சர்வானுரகாம்ஸ்ச திவ்யான். 11-15. பகவானே, உன்னோட உடம்புக்குள்ள அத்தனை தேவர்களையும் பலவிதமான உயிரினங்களின் கூட்டங்களையும் நான் பார்க்கிறேன். தாமரை மலரில் வீற்றிருக்கும் பிரம்மாவையும் பரமேஸ்வரனையும் அத்தனை ரிஷிகளையும் திவ்யமான நாகங்களையும் நான் பார்க்கிறேன். அர்ஜுனன் பார்க்கிற காட்சி சாதாரணமானது இல்ல. மொத்த சிருஷ்டியும் அந்த ஒரே உடம்புக்குள்ள ஒரு தியேட்டர் ஸ்கிரீன் மாதிரி ஓடிட்டு இருக்கு. அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் அந்த வடிவத்தோட எல்லையற்ற தன்மையை சொல்றான். அநேக பாகூதர வக்திர நேத்திரம் பஸ்யாமி த்வாம் சர்வதோ அனந்த ரூபம் நாந்தம் ந மத்யம் ந புனஸ்தவ ஆதிம் பஸ்யாமி விஸ்வேஸ்வர விஸ்வரூபா. 11-16. விஸ்வேஸ்வரா, விஸ்வரூபமே, எங்கு பார்த்தாலும் அநேக கைகள், அநேக வயிறுகள், அநேக முகங்கள், அநேக கண்கள் கொண்ட உன்னுடைய எல்லையற்ற வடிவத்தை நான் பார்க்கிறேன். உன்னோட வடிவத்துக்கு ஒரு ஆரம்பமோ ஆதி, ஒரு நடுப்பகுதியோ மத்தியம், ஒரு முடிவோ எனக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் கிருஷ்ணர் தான் இருக்காரு. மேல பார்த்தா முகம், கீழே பார்த்தா பாதம், பக்கத்துல பார்த்தா கைகள், காலமும் வெளியும் அத்தனையும் அவரே ஆயிட்டாரு. அர்ஜுனன் இன்னும் உன்னிப்பா கவனிச்சு சொல்றான். நீ கிரீடம் தரித்து கதாயுதம் ஏந்தி சக்கரம் ஏந்தி எங்கும் பிரகாசிக்கிற ஒரு ஒளிப்பிழம்பா நிக்கிற. உன்னோட ஒளியை அளவிட முடியல. அது எரியிற நெருப்பு மாதிரியும் கொளுத்துற சூரியன் மாதிரியும் எல்லா திசைகளையும் நிரப்பிட்டு இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய மகரிஷிகளும் தேவர்களும் கூட உன்னை பார்த்து பயந்து கைகளை கூப்பி துதி பாடுறாங்க. இந்த விஸ்வரூப தரிசனத்தை நாம உள்வாங்க முயற்சி பண்ணா நமக்கே ஒரு நிமிஷம் மூச்சு முட்டும். எல்லையற்ற பிரபஞ்சமே ஒரு உருவமா மாறி நம்ம முன்னாடி நின்றா எப்படி இருக்கும்? விண்மீன் திரள்கள் எல்லாம் அவரோட ஆபரணங்கள் மாதிரி மின்னுது. காலத்தோட அத்தனை பரிமாணங்களும் அந்த முகங்கள்ல தெரியுது. குருவோட வார்த்தைகள், அர்ஜுனனோட வர்ணனைகள் மூலமா அந்த மகா பிரம்மாண்ட காட்சியை நம்ம கண் முன்னாடி நிறுத்துது. ஆனா இந்த தரிசனம் வெறும் அழகாகவும் சாந்தமாகவும் மட்டும் இல்ல. போக போக அந்த வடிவத்தோட முகம் மாற ஆரம்பிக்குது. அந்த ஒளியிலிருந்து ஒரு பயங்கரமான உக்கிரம் வெளிப்படத் தொடங்குது. அதை பார்த்து அர்ஜுனன் ஏன் நடுங்குறான்? அந்த வடிவத்தோட அடுத்த முகம் என்ன? அதை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனன் இதுவரைக்கும் பார்த்த அந்த பிரம்மாண்டம் இப்போ ஒரு பயங்கரமான கோர வடிவமா மாற ஆரம்பிக்குது. கடவுள்னா எப்பவும் சாந்தமா சிரிச்சுக்கிட்டே புல்லாங்குழல் வச்சுட்டு இருப்பாருன்னு நாம நினைக்கிறோம். ஆனா உண்மை அது மட்டும் இல்ல. அவர் படைக்கிறவர் மட்டும் இல்ல, அழிக்கிறவரும் அவர்தான். அந்த அழிவோட காலத்தோட உக்கிரமான முகம் இப்போ வெளிப்படுது. அர்ஜுனன் அலர்ற ஸ்லோகம் இதோ: ரூபம் மகத்தே பகுவக்த்ர நேத்திரம் மகாபாஹோ பகுபாஹு ரூபாதம் பகூதரம் பகுதேம்ஷ்ட்ரா கராலம் திருஷ்ட்வா லோகாஹ் பிரவ்யதிதாஸ்ததாஹம். மகாபாஹோ, அநேக முகங்கள், கண்கள், கைகள், தொடைகள், பாதங்கள், வயிறுகள் கொண்ட உன்னுடைய இந்த மகா வடிவத்தையும் அதில இருக்கிற அந்த பயங்கரமான பற்களையும் தேம்ஷ்ட்ரா பார்த்து இந்த உலகமே நடுங்குது. அதே மாதிரி நானும் நடுங்குறேன். அந்த பற்கள் சும்மா இல்ல, அவை காலத்தோட யமப்பற்கள் மாதிரி இருக்கு. தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்துல அர்ஜுனன் தன் மனநிலைய சொல்றான். நபஸ்பிருசம் தீப்தம் அநேக வர்ணம் வியாத்தானம் தீப்த விசால நேத்திரம் திருஷ்ட்வாஹி த்வாம் பிரவ்யதிதாந்தராத்மா திருதிம் நவிந்தாமி சமம் ச விஷ்ணு. விஷ்ணு, ஆகாயத்தை தொட்டுக்கொண்டு பல வண்ணங்களுடன் பிரகாசித்துக் கொண்டு வாய் திறந்தபடி எரியும் பெரிய கண்களுடன் இருக்கும் உன்னை பார்த்ததும் என்னோட உள்ளம் நடுங்குது. பிரவ்யதிதாந்தராத்மா, எனக்கு தைரியமும் கிடைக்கல, மன அமைதியும் கிடைக்கல. அர்ஜுனன் இங்க டோட்டலா உடைஞ்சு போறான். எத்தனையோ போர்களை பார்த்த வீரன், யமனுக்கே சவால் விடுற காண்டிபதாரி இப்போ ஒரு சின்ன குழந்தை மாதிரி பயந்து நடுங்குறான். அந்த வடிவத்தோட வாயில இருந்து நெருப்பு பிழம்புகள் கக்குது. யுகாந்த காலத்துல உலகத்தையே எரிக்கிற ஊழி தீ மாதிரி அந்த வடிவம் இருக்கு. அதை பார்க்கிற அர்ஜுனனுக்கு திசைகள் தெரியல, நிம்மதி இல்ல.
பிரசன்னமாகு உலகநாதா, என் மேல கருணை காட்டு அப்படின்னு கெஞ்சுறான். ஏன்னா அவனால அந்த உக்கிரத்தை தாங்க முடியல. குருவின் குரல் இப்போ சாந்தமான போதனையில இருந்து ஒருவித அச்சமூட்டும் பிரம்மாண்டமான கம்பீர தொனிக்கு மாறுறத உணர முடியும். கடவுள் என்பவர் வெறும் கருணைக் கடல் மட்டுமல்ல, அவர் தப்பு பண்ணவங்களை நடுங்க வைக்கிற, பிரபஞ்சத்தையே சுருட்டி முழுங்குற மகா சக்தியும் கூட என்பதை அந்த சீடன் இப்போ நேரடியா உணர்றான். நம்ம அகங்காரம் எப்போ அழியும்னா, இந்த மாதிரி ஒரு மகா சக்திக்கு முன்னாடி நாம ஒண்ணுமில்லேன்னு புரியும்போதுதான். ஆனா அந்த உக்கிரமான வாய்க்குள்ள ஏதோ ஒன்னு நடக்க போகுது. அந்த போர்க்களத்துல நிக்கிற வீரர்களோட எதிர்காலம் அங்க தெரியுது. அர்ஜுனன் அந்த வாய்க்குள்ள என்ன பார்க்கறான், விதி அவனுக்கு எதை உணர்த்த போகுது, அத பத்தி அடுத்ததா ரொம்ப திகைப்போட பார்ப்போம். அர்ஜுனன் இப்போ அந்த விஸ்வரூபத்தோட எரியிற வாய்க்குள்ள ஒரு பயங்கரமான காட்சியை காண்றான். அது என்ன காட்சி தெரியுமா? இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்தோட கிளைமேக்ஸ் ரிசல்ட் அங்க அட்வான்ஸா ஓடிட்டு இருக்கு. யார் யாரெல்லாம் சாக போறாங்க, யார் யாரெல்லாம் அழிய போறாங்கங்கிற விதியோட கணக்கு அங்க நேரடியா தெரியுது. அர்ஜுனன் விவரிக்கிற அந்த ஸ்லோகம் இதோ: அமீச்சத்வாம் திருதராஷ்டிரஸ்ய புத்ராஹா சர்வே சஹைவாவனி பாலசங்கைஹி பீஷ்மோ துரோணஸ் சுதபுத்திரஸ்ததாசௌ சஹாஸ்மதீயையர் அபியோத முக்கியைஹி வக்த்ராணி தே த்வரமாணா விசந்தி தம்ஷ்ட்ராகராலானி பயானகானி. இதோட அர்த்தம் ரொம்ப கொடூரமானது. அந்த திருதராஷ்டிரனோட மகன்கள், துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் எல்லாரும், அவங்களோட சேர்ந்த அத்தனை ராஜாக்களும், அதே மாதிரி பீஷ்மர், துரோணர், அந்த சூதபுத்திரனான கர்ணன், நம்ம பக்கத்துல இருக்கிற முக்கிய வீரர்களோட சேர்த்து எல்லாரும் உன்னுடைய அந்த பயங்கரமான பற்கள் நிறைந்த எரியிற வாய்க்குள்ள வேக வேகமா ஓடிப்போய் விழுறாங்க. அர்ஜுனன் பார்க்கறான், அவங்க அந்த வாய்க்குள்ள விழுந்து நசுங்குறாங்க. சில பேரோட தலைகள் அந்த பற்களுக்கு நடுவுல மாட்டி நசுங்கி தூள் தூளாகிறத காண்றான். இது எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய நதியோட தண்ணி வேகமா ஓடிப்போய் கடலுக்குள்ள கலக்கிற மாதிரி இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை வீரர்களும் காலத்தோட வாய்க்குள்ள மரணத்தை நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய விளக்கு வெளிச்சத்தை நோக்கி பூச்சிகளெல்லாம் போய் விழுந்து கருகி போகுமே, அதே மாதிரி இவங்க எல்லாரும் அந்த விஸ்வரூப வாய்க்குள்ள விழுந்து அழியிறாங்க. அர்ஜுனன் கேட்கிறான், பகவானே, உன்னோட எரியிற நாக்குகளால இந்த உலகத்தையே நீ நக்கி ருசி பார்த்துட்டு இருக்கு. உன்னோட உக்கிரமான ஒளி இந்த அண்ட சராசரத்தையே சுட்டரிக்குது. அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு பெரிய உண்மை புரியுது. தான் இன்னும் போரே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள இவங்க எல்லாரும் செத்துட்டாங்க. விதியோட கணக்கு ஏற்கனவே எழுதப்பட்டுடுச்சு. விதியோட அந்த தாத்பரியம் அங்கே அப்பட்டமா வெளிப்படுது. பிறப்பு எவ்வளவு நிஜமோ இறப்பும் அவ்வளவு நிஜம்ங்கிற அந்த பிரபஞ்ச விதிய அந்த சீடன் மௌனமா தன் ஆன்மாவுக்குள்ள உள்வாங்கிக் கொள்கிறான். நாம என்ன நினைக்கிறோம்னா, நாம தான் எல்லாரையும் காப்பாத்துறோம், இல்ல நாம தான் எல்லாரையும் அழிக்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னன்னா, காலம் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிவு பண்ணிடுச்சு. நாம வெறும் ஒரு டைம்லைன்ல ஓடிட்டு இருக்கோம். நடுங்கி போன அர்ஜுனனுக்கு இப்போ ஒரு கேள்வி வருது. இவ்வளவு உக்கிரமா இருக்கிற நீ யாரு? உன்னோட உண்மையான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் கொடுக்கிற அந்த அதிரடியான பதில் என்ன? அதை அடுத்ததா பாப்போம். அர்ஜுனன் கைகளை கூப்பி நடுங்கிக்கிட்டே கேட்கிறான், உக்கிரமான வடிவம் கொண்ட நீ யாருன்னு எனக்கு சொல்லு. உனக்கு வணக்கம். ஆதிபுருஷனே, உன்னோட உள்நோக்கத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்கு ஒன்னும் புரியல அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு கிருஷ்ணர் தன் விஸ்வரூப முகத்திலிருந்து ஒரு சிம்மக் குரல்ல பதில் சொல்றாரு. அந்த ஸ்லோகம்தான் பகவத்கீதையோட மிக முக்கியமான பிரகடனம். கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம் இதோ: காலோஸ்மி லோகக்ஷயக்ருத் பிரவருத்தோ லோகான் சமாஹர்த்துமிக பிரவருத்தஹ ரிதே பித்வாம் ந பவிஷ்யந்தி சர்வே ஏ அவஸ்திதா பிரத்யநீகேஷு யோதா. இதோட அர்த்தத்தை கேட்டா அண்ட சராசரமே அதிரும். உலகங்களை அழிக்கும் முதிர்ந்த காலமாய் நான் இருக்கிறேன். இப்போ இந்த உலகங்களை சுருட்டுறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அர்ஜுனா, நீ போரிடாவிட்டாலும் இந்த எதிரிப்படையில நிக்கிற போர் வீரர்கள் ஒருத்தர் கூட உயிரோட மிஞ்சப் போறதில்ல. என்ன ஒரு அதிரடியான வார்த்தை பாருங்க. நீ வில்லை எடுத்தாலும் சரி, எடுக்கலேனாலும் சரி, இவங்க எல்லாரோட ஆயுசும் முடிஞ்சு போச்சு. தொடர்ந்து கிருஷ்ணர் சொல்றாரு,
தஸ்மாத்வமுத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ரூன் புங்ஷ்வ ராஜ்யம் சம்ருத்தம் மயைவேதே நிஹதாः பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அதனால் நீ எழுந்திரு, புகழை அடை, எதிரிகளை வென்று வளம் நிறைந்த ராஜ்யத்தை அனுபவி. இவங்க எல்லாரும் ஏற்கனவே என்னால கொல்லப்பட்டுட்டாங்க. நிமித்த மாத்திரம் பவ சவ்யசாச்சின். அர்ஜுனா, நீ வெறும் ஒரு கருவியாக மட்டும் இரு அப்படின்னு அந்த சீடனோட மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய விடுதலை உணர்வு பிறக்கிறத உணர முடியும். அவனோட கவலைகளெல்லாம் காணாம போகுது. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் எல்லாரையும் ஏற்கனவே நான் முடிச்சிட்டேன், நீ பயப்படாம சண்டை போடுன்னு பகவான் சொன்ன உடனே அர்ஜுனனுக்குள்ள ஒரு புது எனர்ஜி பிறக்குது. ஆனா அதே சமயம் அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியும் வருது. இவ்வளவு பெரிய பரம்பொருளை நாம இவ்வளவு நாளா எப்படி நடத்தினோம்னு நினைக்கிறான். அவன் என்ன பண்ண போறான் அடுத்ததா பாப்போம். கிருஷ்ணர் சொன்ன அந்த ரகசியத்தை கேட்டதும் அர்ஜுனன் அப்படியே அழுதுட்டான். அவனோட கைகள் நடுங்குது, தொண்டை அடைக்குது. அவன் விழுந்து கும்பிட்டு கதறான். கிருஷ்ணா, உன்னோட பெருமைய பாடி இந்த உலகமே சந்தோஷப்படுது. ராட்சசர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க. பிரம்மாவுக்கே ஆதியான உன்னை அவங்க வணங்குறதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நீயே சத், நீயே அசத், நீயே அதுக்கும் அப்பாற்பட்ட பரம்பொருள் அப்படின்னு துதிக்கிறான். ஆனா அவனோட மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வருது. அந்த ஸ்லோகம் இதோ: சகேதி மத்வா பிரசபம் யதுக்தம் ஹே கிருஷ்ண ஹே யாதவ ஹே சகேதி அஜானதா மஹிமானம் தவ இதம் மயா பிரமாதாத் பிரணயேன வாபி. உன்னுடைய இந்த மகா மகிமையை அறியாம உன்னை வெறும் என் நண்பன்னு நினைச்சு அறியாமையாலேயோ இல்ல உரிமை கலந்த அன்பாலேயோ ஹே கிருஷ்ணா, ஹே யாதவா, ஹே நண்பா அப்படின்னு நான் உன்னை ஏகவசனத்துல கூப்பிட்டிருக்கேன். விளையாடும்போதோ, படுக்கும்போதோ, சாப்பிடும்போதோ, தனியாகவோ இல்ல 4 பேருக்கு முன்னாடியோ உன்னை நான் ஏளனமா நடத்தியிருக்கலாம். அது அத்தனைக்காகவும் அளவிட முடியாத உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன் பகவானே. அர்ஜுனனோட மனசு இப்போ எவ்வளவு சின்னதா ஆகிடுச்சு பாருங்க. நாம எப்பவுமே கடவுளை நம்ம லெவலுக்கு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவரோட விஸ்வரூபத்தை பார்த்த உடனே தான் தெரியுது நாம எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கோன்னு. அர்ஜுனன் சொல்றான், நீதான் இந்த உலகத்தோட தந்தை, நீதான் குரு, உனக்கு இணையானவர் யாருமே இல்ல. அதனால ஒரு அப்பா தான் மகனை மன்னிக்கிற மாதிரி, ஒரு நண்பன் தான் நண்பனை மன்னிக்கிற மாதிரி, ஒரு காதலன் தான் காதலிய மன்னிக்கிற மாதிரி என்னோட தப்புக்களை நீ மன்னிச்சிடு கிருஷ்ணா. தொடர்ந்து அவன் கெஞ்சிறான். அதிருஷ்டபூர்வம் ஹ்ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச பிரவ்யதிதம் மனோ மே ததேவ மே தர்சய தேவ ரூபம் பிரசீத தேவேச ஜகன்னிவாச. இதுவரைக்கும் யாரும் பார்க்காத உன்னோட இந்த வடிவத்தை பார்த்து நான் சந்தோஷப்பட்டாலும் என் மனசு பயத்தால நடுங்குது. தேவேசா, ஜகன்னிவாசா, என் மேல் கருணை காட்டு. உன்னோட அந்த பழைய சாந்தமான வடிவத்தை, அந்த 4 கைகள் கொண்ட விஷ்ணு வடிவத்தையோ இல்ல கிரீடம் கதாயுதம் ஏந்திய உன்னோட பழைய வடிவத்தையோ எனக்கு காட்டு. இந்த உக்ர வடிவத்தை என்னால தாங்க முடியல அப்படின்னு உருகி கேட்கிறான். பிரம்மாண்டத்தின் உச்சத்தை கண்ட ஒரு மனிதன் தான் சிறுமையை உணர்ந்து முழுமையா சரணடைகிற உன்னதமான தருணம் அதுன்னு புரியும். சீடனோட கண்கள்ல இருந்து இப்ப பக்தி பெருக்கு ஆறா ஓடுது. அகங்காரம் முழுசா அழிஞ்சு அங்க வெறும் அன்பு மட்டும்தான் மிஞ்சி இருக்கு. அந்த அன்பை கண்ட கருணை கடலான கிருஷ்ணர் இப்ப என்ன பண்ண போறாரு? அவரோட கோபம், உக்ரம் எல்லாம் என்ன ஆக போகுது? அது அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனன் அழுது கெஞ்சினதை கேட்ட உடனேயே அந்த மகா சக்தி இப்போ மென்மையா மாற ஆரம்பிக்குது. கிருஷ்ணரோட குரல்ல மறுபடியும் அந்த பழைய பாசம், அன்பு வெளிப்படுது. அவர் சொல்றாரு, அர்ஜுனா, என் மேல இருக்கிற பற்றினால உனக்கு அனுக்கிரகம் பண்றதுக்காக தான் என்னோட இந்த அதீத யோக சக்தியால பிரகாசமான எல்லையற்ற ஆதியான விஸ்வரூபத்தை உனக்கு காட்டினேன். உன்னை தவிர இதுவரைக்கும் இதை வேற யாரும் பார்த்ததே இல்ல. கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம் இதோ: மாதே வியதா மாச்ச விமூடபாவோ திருஷ்ட்வா ரூபம் கோரமீதிருங் மமேதம் வியபேத பீக பிரீத்தமனா புனஸ்துவம் ததேவமே ரூபமிதம் பிரபஸ்ய. என்னுடைய இந்த கோரமான வடிவத்தை பார்த்து குழப்பமடையாத, பயப்படாத. உன்னோட பயத்தை விட்டுட்டு சந்தோஷமான மனசோட உனக்கு பிடிச்ச என்னோட அந்த பழைய வடிவத்தை இப்போ மறுபடியும் பார் அப்படின்னு சொல்றாரு. சஞ்சயன் இப்போ திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றான்,
வாசுதேவன் இப்படி அர்ஜுனன் கிட்ட சொல்லிட்டு தன் விஸ்வரூபத்தை மறைச்சு 4 கைகள் கொண்ட விஷ்ணு வடிவத்தை காட்டி அப்புறம் சாந்தமான அந்த தன்னோட 2 கரங்கள் கொண்ட மனித வடிவத்தை எடுத்து பயந்து போயிருந்த அர்ஜுனனை ஆறுதல் படுத்தினாரு. அந்த பேரொளி, அந்த 1000 சூரியன்களின் பிரகாசம், அந்த பயங்கரமான பற்கள் எல்லாமே அப்படியே சுருங்கி மறுபடியும் அந்த அழகான கருநீல நிறமுடைய முகத்துல புன்னகை தவழுற நம்ம பழைய கிருஷ்ணரா வந்து முன்னாடி நிக்கிறாரு. அந்த புயல் ஓய்ஞ்சு ஒரு அமைதி திரும்புற மாதிரி அந்த இடம் மாறுது. அர்ஜுனன் இப்போ ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுறான். அர்ஜுனன் சொல்ற ஸ்லோகம் இதோ: திருஷ்ட்வேதம் மானுஷம் ரூபம் தவ சௌமியம் ஜனார்தனா இதானீமஸ்மி சம்வருத்தக சச்சேதாக பிரகிருதிம் கதக. ஜனார்தனா, உன்னுடைய இந்த அழகான சாந்தமான மனித வடிவத்தை பார்த்த பிறகுதான் என்னோட மனசு இப்போ நிலைக்கு வந்திருக்கு. நான் மறுபடியும் என்னோட இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கேன். அர்ஜுனனுக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்கு. அந்த பிரம்மாண்டத்தை விட அவனுக்கு இந்த அன்பு வடிவம்தான் ரொம்ப நெருக்கமா இருக்கு. குருவோட குரல் இப்போ எவ்வளவு மென்மையா ஒரு தாயோட அரவணைப்பு மாதிரி மாறி இருக்குங்கிறத உணர முடியும். கடவுள் எத்தனையோ பிரம்மாண்டமானவரா, அண்ட சராசரங்களையும் ஆட்டுவிப்பவரா இருந்தாலும் தன் பக்தர்களுக்கு அவர் எப்பவுமே ரொம்ப எளிமையானவரா, அன்பானவராதான் காட்சியளிக்கிறாருங்கிறது புரியுது. அந்த பிரம்மாண்டம் பயத்தை தந்தது, ஆனா இந்த மனித வடிவம் அவனுக்கு பேரமைதியை தருது. சரி, இந்த விஸ்வரூப தரிசனத்தோட கிளைமேக்ஸ் மெசேஜ் என்ன? இதை ஒருத்தன் எப்படி அடைய முடியும்? கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தை எப்படி முடிக்கிறாரு? அதை அடுத்ததா பார்ப்போம். அர்ஜுனன் நிம்மதி அடைஞ்ச உடனே கிருஷ்ணர் இந்த அத்தியாயத்தோட மிக முக்கியமான இறுதி உபதேசத்தை அவனுக்கு கொடுக்கறாரு. இந்த விஸ்வரூப தரிசனம்ங்கிறது ஏதோ ஒரு மேஜிக் ஷோ இல்ல. இதுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. அதை ஒருத்தன் எப்படி பார்க்க முடியுங்கிற அந்த தகுதியை கிருஷ்ணர் இங்க விவரிக்கிறாரு. கிருஷ்ணர் சொல்ற ஸ்லோகம் இதோ: சுதுர்தசம் இதம் ரூபம் திருஷ்டவானசி என்மம தேவாகா அப்யஸ்ய ரூபஸ்ய நித்யம் தர்சன காங்ஷினக. அர்ஜுனா, நீ இப்ப பார்த்த என்னோட இந்த வடிவம் இருக்கே, இதை தரிசனம் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சுதுர்தசம், தேவர்கள் கூட இந்த வடிவத்தை எப்பவாவது பார்க்காம விடமாட்டோமான்னு எப்பவும் காத்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால பார்க்க முடியல. ஏன் தெரியுமா? அடுத்த ஸ்லோகத்துல காரணம் சொல்றாரு. வேதங்களை ஓதுறதாலேயோ, தவம் பண்றதாலேயோ, தானம் கொடுக்கறதாலேயோ, இல்ல பெரிய பெரிய சடங்குகள் பண்றதாலேயோ எவராலும் என்னை இந்த வடிவத்துல பார்க்க முடியாது. அப்போ எப்படித்தான் பார்க்க முடியும்? அதுக்குத்தான் கிருஷ்ணர் அந்த அல்டிமேட் வழியை சொல்றாரு. பக்தியா த்வனன்யயா ஷக்யஹா அகமேவம் விதோர்ஜுன ஞாத்தும் திரஷ்டும் ச தத்வேன பிரவேஷ்டும் ச பரந்தபா. பரந்தபா, அர்ஜுனா, கலப்பற்ற வேறு எந்த சிந்தனையும் இல்லாத அனன்ய பக்தியினால் மட்டுமே என்னை ஒருவன் இப்படி உண்மையாக அறியவும் முடியும், நேரடியாக பார்க்கவும் முடியும், என்னோட மகா சக்தியில கலக்கவும், அதாவது பிரவேசிக்கவும் முடியும். இதுதான் அந்த ரகசியம். உனக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது, வியாபார பக்தி இருக்கக்கூடாது. இறைவனை தவிர எனக்கு வேற எதுவும் வேண்டாம்னு உருகி நிற்கிற அந்த தூய்மையான அன்பு இருக்கே, அதுக்கு முன்னாடிதான் கடவுள் தன் விஸ்வரூபத்தை இறக்கி வைப்பாரு. கீதையோட இந்த அத்தியாயத்தோட கடைசி ஸ்லோகம் மொத்த ஆன்மீகத்துக்கும் ஒரு வழிகாட்டி. மத் கர்மக்ரின் மத் பரமோ மத் பக்தஹா சங்கவர்ஜிதஹா நிர்வைரஹா சர்வபூதேஷு யஹ் சமாமேதி பாண்டவா. பாண்டவா, எவனொருவன் எனக்காகவே கடமைகளை செய்கிறானோ, என்னையே உயர்ந்த இலக்கா வைத்திருக்கிறானோ, என்னோட பக்தனாக இருக்கிறானோ, உலகப் பற்றுகளை விட்டவனாக இருக்கிறானோ, எந்த ஒரு உயிர்களிடமும் பகைமை பாராட்டாமல், அதாவது நிர்வைரகா இருக்கிறானோ, அவன் நிச்சயமாக என்னை வந்து அடைகிறான். இங்க உபதேசம் நிறைவடையுது. நாமும் அந்த போர்க்களத்துல நின்ன அர்ஜுனனும் பிரபஞ்சத்தோட மிகப்பெரிய ரகசியத்தை கண்டுவிட்ட ஒரு பேரமைதியில கண்களை மூடி தியானத்துல ஆழ்கிறோம். கடவுள் எங்கும் இருக்காரு, எல்லாத்திலையும் இருக்காரு, நமக்குள்ளேயும் இருக்காரு. நாம செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம அகங்காரத்தை விட்டுட்டு நாம் பண்றேங்கிற பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டு ஒரு தூய்மையான கருவியா மாறுறது மட்டும்தான். அந்த விஸ்வரூபத்தோட பேரொளி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்ட எப்பவுமே நீக்கட்டும். ஓம் தத் சத்.